ப்ரீமியர் ப்ரோ நான் எடுக்கிறனால டெய்லி ஒருத்தன் வந்து ஒன்று எடுத்துகிட்டு காட்டுறான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே அந்த எஃபெக்ட்ஸு திரும்ப திரும்ப அந்த ஒரு எஃபெக்ட் ரிப்பீட்டடாக இருக்குது. ஸ்டோரி டெல்லிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்றாங்க. கட் டு கட்டு அந்த டயலாக் இன்டர்லிங்க்கு ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குன்றத வந்து பசங்களுக்கு அதிகமாக தெரியும். இப்போ நீங்கள் பூவே பூவே பாட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோ டான்ஸ் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த பீட்டுக்கு பில்டிங் வந்து இதாகிட்டே இருக்கும். அது ஏதோ தோணுச்சு. எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்னன்னா அந்த டைம் நமக்கு எடிட்டராக தோன்றது, இது பண்ணால் நல்லா இருக்கும்னு தோன்றுது. நிறைய பிளக்கின்ஸை நம்ம வந்து ஃப்ரீ டைம்னு பண்ணி வச்சுக்கோ. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், என்ன சிச்சுவேஷன்லாம் தெரியாது, அவ்வளோ பிளக்கினை போட்டேவோ. அது ஒரு சில பேர் இருப்பாங்க. இருக்குன்னா இப்போ நம்மக்கிட்ட எல்லா எஃபெக்ட்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் ஒன்று போடணுன்றது அவசியமே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், ஸ்டடி பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இவன் எஃபெக்ட் பண்ணிட்டான், அவன் எஃபெக்ட் பண்ணிட்டான், நான் பண்ணிட்டேன்னு பண்ணுவேன். நம்ம அந்த எஃபெக்ட் பண்ணுறோமா, எங்கே தேவைப்படுது, அந்த வீடியோக்கு எங்கே தேவைப்படுது, பண்ணால் என்னன்னு சொல்லுமா இருக்கேன்னா இப்போ நம்மக்கிட்ட எல்லா எஃபெக்ட்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் ஒன்று போடணுன்றது அவசியமே கிடையாது. ஒரு எஃபெக்ட் பின்னாடி ஒரு சென்ஸ் இருக்கு. அந்த சென்ஸ் அதுதான் சார் சென்ஸ். அதை கற்றுக் கொடுக்க முடியாது, அது தானாக வரணும்.